என்னைக்கு உன் கூட எங்க வீட்டுக்காரர் சேர்ந்தாரு அன்னையில இருந்து வேலைக்கு போறதில்ல, நீனும் போறதில்ல. இந்த மாசம் பைக் டியூ எப்படி கட்ட? நான் சொல்ற மாதிரி கேளுங்க. வேலைக்கு போற தவிர வேற என்ன சொன்னாலும் தம்பி, இந்த ஏரியால அதிகமா ஆள் நடமாட்டம் இருக்காது. ஒருத்தர் 2 பேர் தான் போவாங்க. ரிச்சான ஆள் தான் போவாங்க. செல்ல பேகோ கிடைக்கிறத எடுக்கிறோம். இந்த மாசம் விட்டு வச்சிடுறோம். சரியா செஞ்சுட்டீங்க. கோட்டரும் கோழி பிரியாணி தான். கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லுங்க. ஒரே பொண்டாட்டி நீங்க வாங்கி தரேன். வண்டி எடு சத்யா, போன் பண்ணு. 2 லூஸ் வந்துகிட்டு இருக்கு. யாரும் இல்ல. இப்ப வந்து அடிச்சிடலாம். டக்குன்னு வாங்க சொல்லுவேனே. பேக் இருக்கு. இந்தாடி, என் பேக் ஒருத்தங்க அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கியா? உன் பேக சேஃப்டியா பண்ணிட்டு போனுங்கடி. போன் வச்சிருக்கேன்டி. அப்புறம் என்ன விடு. பேக் அடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. என் உயிரே அதுலதான்க்கா இருக்கு. போலீஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? பரவாயில்லங்கக்கா, விடுங்கக்கா. வீட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க போங்க, நான் பாத்துக்கேன். அதெல்லாம் உயிர் வாழவே முடியாது. கஷ்டமா இருக்குல்ல. விடுல, நீ போன்லனா தான் வாழ மாட்டேன். பேக்லன்னா என்ன? நீ யாரும் அந்த பேக்கை திறந்து பார்த்துட்டு செத்துருப்பேன். ஒன்னு மூஞ்சியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவேன். பேக் போனது கூட எனக்கு வருத்தமா இல்லைன்ட்டா. கூட இருந்துகிட்டே நீ இப்படி பேசுற பாரு, அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம், பேக்கு போன மாதிரி வேலையும் போயிடும். வா போவோம். இறங்கம்மா, கழட்டுவாம்மா. நீயே காட்டி கொடுக்குற போல. என் கொண்டா பேக். ஊர்ல உள்ள எல்லா நோயும் இவளுக்கு தான் இருக்கும் போல. அவ்வளோ மாத்திரை வச்சிருக்கா. தருத்திரியாமா இது. இந்த பேக்கத்துக்கு அவன் மூஞ்சில விட்டு இருந்துருவோம். இல்ல நமக்கு தருத்திரியாமா. வாயாடி இது சொன்ன மாதிரியே மூஞ்சில இருந்துட்டு போயிட்டியா?